ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக அவரை சாவர்கர் பரம்பரை, யாரையாவது வெய்யணும்னா நீ சாவர்கர் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க சாவர்கர் பரம்பரை, அது என்ன அவ்வளோ இழிவானதா அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இதை கன்டினியூஸாக படித்து பல பேருடைய டாக்ஸ் கேட்டப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. யாராவது நம்மளை சாவர்கர் பரம்பரைன்னு சொன்னால் ரொம்ப நன்றின்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த ஒரு தகுதி இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒருத்தவருடைய பரம்பரையான அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயாவது ஒத்துண்டிய அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இந்தியாவிற்காக உழைத்த, பாடுபட்ட, உயிர் நீத்த பலர் குறித்து நம்மளுடைய பாட புத்தகங்களில் பெரிதளவில் பேசப்படுறது கிடையாது. அந்த வரிசையில ஒரு மிக முக்கியமான தலைவராக சாவர்கர் இருக்கிறாரு. ஆனா அவர் குறித்து பெரிதளவுல ஒன்று எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும், இல்லை பேசவே படாது என்கிற ஒரு சூழல்ல இன்று சாவர்கர் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு எழுத்தாளர் ஆமருவி தேவநாதன் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்களா? இருக்குது சார். எத்தனையோ தலைவர்கள் ஆமா தேசத்துக்காக பாடுபட்டு உயிர் நீத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க சாவர்கர் என்று அவரை குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன? அவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இது நல்ல கேள்விதான். எத்தனையோ தலைவர்கள் இவர்கள் இப்படி பண்ணாங்க, அது பண்ணாங்க, நம்ம நிறைய புஸ்தகங்களில் படிக்கிறோம். நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ், காலேஜ் டெக்ஸ்ட் புக்ஸ், ஹிஸ்ட்ரி புக்ஸு, பப்ளிக் டிஸ்கோர்ஸு, டிவி இன்டர்வியூ, டிபேட்டு, கருத்தரங்கம், எங்கே போனாலும் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் பேசவே மாட்டாங்க. தே ஒன்ட் பி இன் எனி டிஸ்கோர்ஸ். ஆனால் ஒரு சில அக்கேஷன்ஸ் வரும். மகாத்மா காந்தியுடைய இறந்த நாள் வரும், அது மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்து ஒரு சில பேர் ஒரு சில மறைந்த தலைவர்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க எதிர்மறையாக. இது என்ன வருஷம் திவசம் பண்ணுற மாதிரி அவர் கூட்டுகிட்டே இருக்காங்களே, அப்படி என்ன தான் அவர் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக எடுத்து நான் முழுக்க வாசிக்க ஆரம்பித்தேன். இரண்டாவது, ஒரு சில தலைவர்கள ரிப்பீட்டடாக போற்றி பேசிகிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு சமயம் இன்னும் இவ்வளோவா பண்ணாங்க அவங்க அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்போ அதை உள்ளே போய் பார்க்க ஆரம்பித்தோன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ நம்ம ஊரில் கூட ஒருத்தருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமாக அவருக்கு அவார்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா சொல்கிறீங்களா? அவருக்கு அப்படி ஒரு அவார்டு வேறு இருக்கா? சரி. அதனால கடைசியில் பார்த்தா அப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் அவார்டு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். இதில் சோக கதை என்னென்னா, இந்த அவார்டு அவருக்கு எந்த வருஷத்தில் கொடுத்தாங்கங்கிறது ஒரு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாகவே இருந்தது ஒரு காலத்தில். அப்படி ஒரு அவார்டே இல்லைங்கிற போது அப்போது இதை தான் நம்மளை யோசனை பண்ணுறதுக்கு வைக்கிறது. அப்போ இவங்க ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது நிஜமாவே ஹிஸ்ட்ரி தானா, ஸ்டோரியா, ஆர் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ஸ்டோரி தான் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது இதுவும் ஒன்று வந்தது. அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ் அப்யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே எடுக்கப்படுகிற ஒரு தலைவராக தான் இவர் இருந்தார். எனக்கு இவரை பற்றி ரொம்ப பெருசாக ஆரம்பத்தில் தெரியாது. தெரிந்து கொள்ள ஆரம்பித்தது இந்த தருணம் எது மூலமாக தெரிந்து கொண்டீர்கள்? ஓகே, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்ரம் சம்பத்னு ஒரு ஆத்தர் ஒரு புக் எழுதினார். அவர் வீர் சாவர்கரை பற்றி எழுதியிருந்தார். அந்த புக்கை நான் வாங்கி ஃபுல்லாக படித்தேன். அந்த பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன் அந்த புக். ஆமாம், அந்த புக்கை நான் வாங்கி படிச்சுட்டு அதில் அவர் சொல்கிறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பப்ளிக் டிஸ்கோர்ஸில் இருக்கக்கூடியதுக்கும் சம்மந்தமே இல்லை. காந்தியுடைய இறந்த நாள் வரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எகெயின் இது ஆரம்பிக்கும். எப்படி தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி மட்டுமே இந்த ஏர் பொல்யூஷன் எல்லார் மனசுலையும் வருமோ, அந்த மாதிரி மகாத்மா காந்தியோட இறந்த நாள் அன்னைக்கு மட்டும் ஒரு 10 நாள் முன்னாடி எல்லாம் ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அறிவாளி, ஐஐடியில் படித்தவர், ஜெய்ராம் ரமேஷ்னு பேர், அவர்
இவரை பற்றி தப்பாக சொன்னார். இன்னொரு அதிமேதாவி ஒருத்தர், அவரோட பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை அதிமேதாவி வேண்டாம், சொல்லலாம்னு நினைக்கிறேன். அரசியல் வேண்டாம் நமக்கு. நமக்கு நம்ம என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைக்கிறேன், வரலாறாக பார்க்கணும். ஒரு வரலாறுக்கு 2 பக்கம் எப்பயுமே இருக்கும். 2 sides ஆஃப் த காயின்னு சொல்லுவாங்க. எந்த வரலாற்று நாயகருக்குமே அப்படியே ஓஹோன்னு அவங்கள நாம் விதந்தோட வேண்டிய அவசியமும் கிடையாது, கீழே போட்டு மிதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவருக்கு என்னெல்லாம் இருக்குது, இவர் இந்த மாதிரி சொல்லிருக்கார். ஆனால் இது வரைக்கும் அதாவது இவர்னு சொல்கிறது விக்ரம் சம்பத், இதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கான்னு பார்த்தா எல்லாரும் கண்ணா பின்னான்னு வெசிருக்கான். யார் யாரோ பேர் தெரியாத ஆத்தெல்லாம் எழுதிருக்காங்க. அதுவும் தோஸ் புக்ஸ் ஆர் பேட்லி ரிட்டன். அதெல்லாம் இங்கிலீஷில் வேறு இருக்குது, இங்கிலீஷே வேறு தப்பாக வேறு இருக்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்து சரி இப்போ உண்மையாகவே என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம அதில் இறங்கணும்னு பார்த்தோம். இதுக்கு இடையில் தமிழ்நாடு வாசகர் வட்டம்ங்கிற அமைப்பில் நீ வீர் சாவர்கரை பற்றி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இந்த எஸ்ஜி சூர்யா ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார், வீர சாவர்கர் ஒரு கலகக்காரனின் கதைன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருந்தார். அதுக்கு அந்த புத்தகத்துக்கு நீங்கள் படிச்சுட்டு சொல்லுன்னா நான் ஏற்கனவே படிச்சிருந்தேன். அப்புறம் அதை பற்றி நான் பேசினேன். அதில் நான் பண்ண ஆராய்ச்சின்னா என்ன, பல புத்தகங்களை படித்ததில் என்னுடைய ஒப்பீனியன் வேறையாக இருக்கு. அதுக்கு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அருண் ஷோரிங்கிறவர் த பெய்டு ரைட்டர்னு வேணால் அவருக்கு ஏதாவது புதுசாக நாம் ஏதாவது அவார்ட் கொடுக்கலாம். யாருக்கு எந்த பக்கமும் எழுதுவார். இப்போ உங்களை பற்றி ஓஹோன்னு எழுதுனா 500 பக்கம் எழுதுவார். நாளைக்கே அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து உங்களை பற்றி எதிர்த்தாக எழுது அப்படின்னு சொன்னாக்க அவர் அதுவும் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் இவரை பற்றி அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுவும் வந்திருக்கு. இப்போ நான் இன்னும் அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கலை, அதனால தான் இந்த பர்டிகுலர் பர்சனை நான் எடுத்துட்டேன். இவ்வளோ பேர் ஒரே சமயத்தில் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? 1. 2வது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் குறிப்பாக அவரை சாவர்கர் பரம்பரை யாரையாவது வெய்யணும்னா நீ சாவர்கர் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாவர்கர் பரம்பரை, அது என்ன அவ்வளோ இழிவானதா அப்படிங்கிறதுக்காக பார்க்க போனேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இதை கன்டினியூஸாக படித்து பல பேருடைய டாக்ஸ் கேட்டப்புறமா எனக்கு ஒன்று புரிஞ்சுது. யாராவது நம்மளை சாவர்கர் பரம்பரைன்னு சொன்னால் ரொம்ப நன்றின்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு அந்த ஒரு தகுதி இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒருத்தவருடைய பரம்பரையான அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயாவது ஒத்துண்டிய அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். இல்லை, இப்போ சாவர்கர் பரம்பரை என்பது யாரோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாம் டிக் அண்ட் ஹாரி சொன்னால் பரவாயில்ல, தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் பலரும் நாங்கள் பெரியாரின் பரம்பரை, சாவர்கரின் பரம்பரை கிடையாது என்றெல்லாம் பதிவிடுறதை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்ட்டு, சாவர்கர் ஒரு பிராமணர் என்பதற்காகவே அவர் டார்கெட் செய்யப்படுகிறாரா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு என்று சொல்லியிருக்கிறாரு. இதில் உங்களுடைய கருத்து? அதுவும் ஒரு காரணமா? அது ஒரு காரணங்கிறது உண்மைதான். அது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கையும் மகாராஷ்டிராலேயே அவருக்கு அதனால ஒரு எதிர்ப்பு இருந்தது. அது உண்மை. அதை பற்றி நம்ம போக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அவருடைய வாழ்க்கை எங்கேன்னு தொடங்குது, வாழ ஆரம்பிச்சிடும். ஆமாம். இல்லை பார்த்தீங்கன்னா மனு பிள்ளைன்னு ஒருத்தர், மனு பிள்ளைன்னு அவர் ஹிஸ்டாரியன். அவர் சசி தரூர் கிட்ட ஒர்க் பண்ணினார். தானே புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். ஐவரி த்ரோன்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். முழுக்க கேரளாவுடைய ஹிஸ்ட்ரி. அவர் இடதுசாரி ஹிஸ்டாரியன் மாதிரி தான் எழுதுவார். ஆனால் ரொம்ப நன்னா இருக்கும். அதில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு 200-300 வருஷத்து கதையை சொல்கிறாரு. ஒரு 500-600 பேஜஸ் இருக்கிற புக், வெல் ரிசர்ச்டு. அதில் இந்த வைக்கம் போராட்டம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறார். அந்த வைக்கம் போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடைய பங்கு என்னங்கிறத சொல்கிறார். நாம் வேற ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கோம்ல, அவரை சொல்லவே இல்லை. அப்போது என்னடா அது, ஒருவேளை கேரளாக்காரங்களுக்கு மட்டும் உண்மை தெரியுமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு. ஸோ ஹிஸ்ட்ரிங்கிறது என்ன? இப்போ நாம் உங்ககிட்ட இது சொல்லி இதுதான் ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் அது ஹிஸ்ட்ரின்னு நாம் நினச்சிக்கிறோம். அது இல்லாத வேற ஒன்றும் இருக்குங்கிறத நம்ம நிறைய படித்தாக்க வி ஆக்சுவலி கம் டு. அவருடைய வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குது என்பதுதான். சாவர்கர் ஒரு ரெவல்யூஷனரி, ஒரு கலகக்காரர் என்பதாக இப்போ சமீபத்தில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரை அந்த ஒரு நிலையை நோக்கி எடுத்து சொன்னது எது? சிறு வயதுலேருந்து. ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா
5இல் விளையாதது 50இல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. சின்ன பையனாக இருக்கும்போது அவர் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு தான், அவர் இந்த சித்பவன் பிராமணர் அப்படிங்கிற ஒரு சமூகத்திலேருந்து வரார். இந்த சித்பவன் பிராமணர்கள்லாம் யாருன்னு கேட்டால் பேஷ்வா அவர்களுடைய பரம்பரையில் வந்தவங்களாம் இருக்காங்க. அவர்களோட ஏதோ ஒரு வகையில் வந்து சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க. இவங்க அவருடைய குடும்பம் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல பண வசதி உள்ள ஒரு ஃபேமிலியாக தான் இருக்குது. ஆனால் இந்த பையன் விநாயக் தாமோதர் அவர் வந்து அவருடைய சின்ன வயசில் மகாராஷ்டிராவில் அவர் இருந்த இடத்துல கொடுமையான பிளேக் நோய் வந்துடுறது. கொடுமை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆங்கில அதிகாரிகள் வீடுகளுக்குள்ள பூந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் வெகு தூரத்துக்கு எடுத்துன்னு விடுறாங்க. கண்ட இடத்துலையும் கொண்டு விட்டுறாங்க. அவங்களால திரும்ப வர முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்களிடத்துல தவறாக நடந்துக்கிறாங்க. பெண்களை மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள்கிட்ட. இது ரிப்பீட்டடாக நியூஸ் வந்துட்டே இருக்குது. இது இவரெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அப்போ அவருக்கு 7-8 வயசு இருக்கும். அப்போது மகாராஷ்டிராவில் ஷாபேக்கர் பிரதர்ஸ்னு இருக்காங்க. அவங்க வந்து ரெவல்யூஷனரிஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுற அந்த பிளேக் இன்ஸ்பெக்டர் ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க, அடித்து கொண்டுடுறாங்க, துப்பாக்கி ஷூட் பண்ணி சம்திங். அதனால் ஆங்கில அரசு என்ன பண்ணுறதுன்னா, அவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டுருது. அப்போ தான் இந்த பையனுக்கு மனசில் கேள்வி, ஏன் அவனை போய் கொலை பண்ணான்? ஏன்னா அவன் இந்த காரியம் பண்ணான், இவ்வளோ அட்டொழியும் பண்ணான். சரி, யார் மேலே பண்ணான்? நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் மேலே பண்ணான். அதனால தானே இவங்க 2 பேரும் அவனை போய் கொலை பண்ணாங்க. அப்படி இருக்கிறச்சு இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு எதுக்கு இவங்க 2 பேருக்கும் வந்து தூக்கு கொடுத்தாங்க? சின்ன குழந்தை தானே, 8 வயசு 10 வயசு. அப்போ அந்த வயசுலேயே அந்த பையன் வந்து உணர ஆரம்பிக்கிறான், இவங்க வேற, நாம் வேற, இவங்க வெளியிலேருந்து நம்மளை ஆள வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்ச்சி சின்ன குழந்தை வயசில் போய்டுறது. யூ பிலீவ் 8 வயசு பையன் அவங்க வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற அஷ்டபுஜ பவானி அந்த அம்மனுக்கு முன்னாடி நின்று ஒரு பெரிய ஒரு சூளுரை எடுக்கிறான், ஒரு சபதம் எடுக்கிறான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இவர்களை எதிர்த்து நின்று இவர்களை வெளியில் அனுப்புவேன்னு சொல்கிறான். 8 வயசு குழந்தை. ஆங்கிலேயர்கள் அவன் கிளியர்லி ஐடென்டிஃபைஸ். இவனுக்கு, இந்த பையனுக்கு ஒரு வழக்கம், பெருசாக ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது. எல்லாரோடையும் போய் பேசி விளையாடுறதெல்லாம் பண்ணுறதில்ல. நிறைய படிக்கிற, யூஸ்வலாக இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, அதிகமாக மக்களோட பழகாதவங்க வந்து யூஸ்வலாக புக்ஸ் படிப்பாங்க. நிறைய படிக்கிறான். படிக்க அவனுக்கு வந்து கலோலினிசம்னா என்ன, இவங்கெல்லாம் யார், நம்மளையே இவங்க வந்து இது பண்ணுறாங்க, வேறு கண்ட்ரிக்ஸ் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 14 அப்போவே என்ன பண்ணிவிடுறான், தன் வயசு பசங்களெல்லாம் ஒன்று சேர்த்து நாம் வந்து இந்த மாதிரி வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துன்னு வரான். 8-10 வயசுலேயே அந்த எண்ணம் வந்துடுறது. 14 வயசில் மித்ர மேளா அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஏற்படுத்துகிறான். மித்ர மேளான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ற ஒரு இயக்கம் மாதிரி கொண்டு வரும். அது என்ன, இட் வாஸ் நத்திங் பட் எ சீக்ரெட் சொசைட்டி. இந்தியாவில் முதல்ல ஆரம்பித்த சீக்ரெட் சொசைட்டி இது. அதை அவன் பண்ணுறான். அதில் வந்து ஜாயின் பண்ணுற பசங்க, தன் வயசு பசங்கள்கிட்ட எல்லாரையும் ரூம்குள்ளே கூட்டு வச்சு எல்லாரையும் ஒரு சபதம் ஏற்றுக்க சொல்கிறான். என்ன பண்ணணும், வெள்ளைக்காரங்களை வெளியில் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அந்நிய பொருட்களை, அந்நிய ஆடைகளை வந்து பகிஷ்கரிக்கணுங்கிறான். 14-17 வயசு. ஃபெர்கூசன் காலேஜுக்கு போகிறான். அந்த காலேஜில் ஸ்கூலில் படிக்கிறச்சே என்ன பண்ணானோ அதே தான் அங்கேயும் போய் பண்ணுறான். அங்கேயும் போய் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு பண்ணுறான். இட்டாலியுடைய பெரிய ரெவல்யூஷனரியான மாஜினி அப்படிங்கிறவருடைய புக்ஸை எடுத்து படிக்கிறான். அவர் என்ன பண்ணார், இட்டாலியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு, ஒன்றாக்கிறதுக்கு என்ன பண்ணார்னு படிக்கிறான். ஸோ அந்த மாஜினி பண்ண மாதிரி நாமளும் இங்கே பண்ணணும். ஏன்னா அவர் என்ன பண்ணார், ஹீ ஃபார்ம் த சீக்ரெட் சொசைட்டி இது. அதனால் வீர சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர் ஃபார்ம்டு த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் சொசைட்டி இன் இந்தியா. இது வரைக்கும் யாருமே பண்ணாது. இந்த காலேஜ்லேருந்து அவரை வந்து எக்ஸ்பெல் பண்ணுறாங்க, அவர் மேலே ஃபைன் போடுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. பாலகங்காதர திலகர், லோகமான்ய
பாலகங்காதர திலகரோட ஒரு சம்பந்தம் ஏற்படுறது அவருக்கு. அவருடைய கேசரிங்கிற நாளிதழை படிக்கிறார், புக்ஸை படிக்கிறார், அவரோட பரிச்சயம் ஏற்படுறது. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுறது, இவருக்கு மேலே 10 ரூபா ஃபைன் போடுறாங்க காலேஜில், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்நிய ஆடைகளை நாங்கள் வந்து எல்லாத்தையும் எரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண ஸ்வராஜ் அவர் காலேஜில் படிக்கிறச்சு அவர் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு அந்நிய ஆடைகள் எல்லாம் போய் எரிக்கிறேங்க. இந்த பையன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கானே இந்த வயசுலேயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவன் மேலே ஒரு 10 ரூபா ஃபைன் போடுறான். இன்றைக்கி 10 ரூபா இல்லை, அன்றைக்கி 10 ரூபா அவர்கிட்ட இல்லை. அவருடன் என்ன பண்ணுறார், பாலகங்காதர திலகர் வந்து அவர் தான் பணம் வசூல் பண்ணி இவருக்கு 10 ரூபா கொடுக்குறார். ஸோ அவருக்கு அந்த சமயத்துலேருந்தே எல்லாம் அந்த அவருடைய எண்ணங்கள்னால மிகப்பெரிய அறிவாளிகள், விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் அவர்கிட்ட வராங்க. அவர் ஒரு ஆச்சாரியன் மாதிரி, ஒரு குரு மாதிரி நடத்துறாரு இவர். இந்த பூர்ண ஸ்வராஜ் என்பது அவருக்கு கல்லூரி பருவத்திலேருந்தே அப்படின்னு அப்பவே அவருக்கு என்ன வந்துருது தெரிஞ்சு, காங்கிரஸுடைய லாகூர் செக்ஷன் ஆஃப் காங்கிரஸ்ல 1930 இந்த பூர்ண ஸ்வராஜுக்காக இவர் ஏற்கனவே சொன்னதுதான். அப்போ காங்கிரஸ் வந்து 1930 சொன்னதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இவர் பூர்ண ஸ்வராஜ் என்று வழிமொழி ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு விஷனரியாக வந்திருக்காரு. இது உங்களுடைய ஹிஸ்டரி புக்ல எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல சார். ஏன் சார்? சாவர்கருக்கு பேரே இல்லை சார். பேரே கிடையாது. அதனால தான் அந்த பக்கம் போய் பார்க்குறது என்னதான் சொல்றாங்க அப்படின்னு. என்ன ஆயிடுதுன்னா, ஒரேடியா எதிர்த்த உடனே சரி இவ்வளோ எதிர்க்கிறாங்களே எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்க. இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஐ ஹேவ் ஒன் தம்பு ரூல். ஒரு சில பேர் எதையாவது எதிர்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து நல்லதுன்னு அர்த்தம். அதனால் ஓகே இவங்க இதை எதிர்த்தாங்க, அப்போ இதை நம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து. ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கு. இன்னார்னு தான் சொல்கிறேன், இவர்கள்னு சொல்லலை. ஓகே. ஆமாம். அங்கிருந்து அதாவது இந்த கல்லூரி பருவம் வரை நம்ம பார்த்துருக்கோம். அங்கேருந்து அடுத்த கட்டமாக அவருடைய விஷன் வந்து வெள்ளையர்களை முதற்கட்டமாக இங்கேருந்து அகற்ற வேண்டும் என்று. அதற்கு பிறகு அதில் அவர் கிளீனாக இருக்கார். நம்மளுடைய அடிமைத்தனம் நம்மளை விட்டு நீங்கணும்னா, நாம் ஸ்வராஜ்யம் நமக்கு வேணும்னு சொன்னால் இவங்க இருக்கக்கூடாது. அவங்கள எப்படி வெளியில் ஏற்றுறதுன்னா ஆர்ம்டு ரெவல்யூஷன் தான் ஒரே வழிங்கிறது. அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்து வந்துடுறது. இந்த வகையில் இந்த சமயத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகுது. அவருக்கு ஒரு சின்ன குழந்தை உண்டாருது. அப்போ அவர் வந்து பாரிஸ்டர் படிக்கிறதுக்கு, பாரிஸ்டர் பட்டம் வாங்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு போகிறார். அவர் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுதாங்கிறது கிடையாது. அவருடைய எண்ணமே வேறு. அதுவே ஒரு பெரிய ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு தான் போகிறார். என்ன ஆகுதுன்னா, இவருடைய எண்ணம் என்னென்னா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய செடிஷன் லா, ஆன்டி கவர்மெண்டல் லாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் எதிர்த்து ஏதாவது பண்ணிங்கன்னா லா இஸ் வெரி வெரி ஸ்டபன். அதனால் என்ன பண்ணுறார், இங்கிலாந்தில் போனால் இதே ஆக்டிவிட்டி அங்கேருந்து பண்ணினா அவ்வளவு பனிஷ்மெண்ட் கிடையாது. லா இஸ் நாட் தட் ஸ்ட்ரிஞ்சன்ட் தேர் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர் அங்கே போய்டுறார். அங்கே போய் பாரிஸ்டருக்கு என்ரோல் பண்ணுறார். இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இல்லத்தில் அவர் போய் ஸ்டே பண்ணுறார். பிகாஜி காமா அவங்களோட அவருக்கு வந்து ஒரு அசோசியேஷன் ஏற்படுறது. அந்த இந்தியா ஹவுஸில் பெரிய பெரியவங்கள்லாம் வந்து சேர்றாங்க. டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன், வாவேசு ஐயர், இவங்கள்லாம் அங்கே வந்து இவரோட அசோசியேட்டாக ஆகிறாங்க. இந்தியா ஹவுஸ்னு சொல்லும் போது எனக்கு பிற்காலத்தில் மதன்லால் திங்ரா இங்கேருந்து மதன்லால் திங்ராவுக்கு நான் வரேன். மதன்லால் திங்ரா வந்து சாவர்கர் தான் தன்னுடைய குருவாக வச்சுக்கிறான். இவர் அங்கே இவர் இங்கேருந்து இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு இவர் வந்து கப்பலில் போகிறார். கப்பலில் போகும்போதே 4-5 பேரை ரெவல்யூஷனரியாக இவர் வந்து கன்வெர்ட் பண்ணுறார். அதில் சீக்கியர்கள்லாம் இருக்காங்க. அவர் சொல்கிறார், உங்களுடைய குரு கோபிந்த் சிங் பண்ணின அந்த ஆத்ம தியாகம் இருக்கே, அது எதுக்காக பண்ணார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்மளால் என்ன பண்ண முடியும், வெள்ளைக்காரன் அப்படி கிடையாதுப்பா, நீ எந்த பரம்பரைன்னு உனக்கு தெரியுமா, சிக்கிசம்னா என்னன்னு உனக்கு, அவனுக்கே இவர் வந்து பாடுறாரு, நீ அப்படிப்பட்ட ஆளுப்பா, நீ ஏன் கை விட்டுட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது,
அவன் அதிலே கன்வெர்ட் ஆகிறான். வைல் ஆன் லேண்ட் ஹீ கண்டக்டட் த சீக்ரெட் சொசைட்டி, வைல் ஆன் த சீ ஆல்சோ ஹீ கண்டக்டட் த சீக்ரெட் சொசைட்டி. அங்கே அந்த இங்கிலாந்துக்கு போகிற வழியிலேயே அந்த கப்பல்லையே பல பேரை இவர் வந்து தன்னுடைய ரெவல்யூஷனரி மூமெண்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. இதில் அங்கே போய் இந்தியா ஹவுஸ்க்கு போகிறார். இந்தியா ஹவுஸில் மதன்லால் திங்ரா அப்படிங்கிற பையன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வந்திருக்கான். ஹீ கம்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். நல்ல நல்ல வெல்தி ஃபேமிலி. அவன் சொல்கிறான், அவன் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் ஒரு மனசில் ஒரு அப்புறம் ஆமாம் அதெல்லாமே பெரிய இம்பேக்ட் அப்புறமா. பட் அந்த சமயத்தில் ஜாலியன் வாலாபாக் ஆகலை, அதுக்கு முன்னாடி. ஓகே. இப்போ இந்த பையன் வரான். அந்த பையன் வந்துவிட்டு ஹீ இஸ் கிவன் டு த வேர்ல்ட்லி வைசஸ். அவன் மட்டும் ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறான். நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீ என்ன நாங்கள் என்ன பேசிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க. அவன் இனிஷியலி ஹீ டசன்ட் அக்ரி டு இதெல்லாம் சும்மா நான் ஜாலியாக இருக்கணும், கேட்டால் நிறைய பணம் இருக்கும், நான் படிக்கிறேன், அப்படி பண்ணாதேன்னு சொல்லி அவனை இவர் வந்து கன்வெர்ட் பண்ணுறார். And then he becomes a revolutionary. He goes and kills கர்சன் வெய்லின்னு ஒரு ஆளை who was இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பெங்கால் பார்ட்டிஷன். ஆமாம், பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிஷனுக்கு ஒரு காரணமான ஒரு ஆளை இங்கிலாந்தில் அவனை இந்த மதன்லால் திங்ரா he goes and shoots that guy and that guy dies. அதில் இன்னர்பிட்டண்டாக அந்த துப்பாக்கியிலேருந்து குண்டு இன்னொருத்தன் மேலேயும் பட்டு அவனும் வந்து இறந்து படுறான். அது அன்இன்டென்ஷனல். பட் ஆனால் இப்போது எல்லாரும் அதை வந்து எதிர்க்கிறாங்க. இவன் வந்து பண்ணது தப்புங்கிறாங்க. மதன்லால் திங்ரா பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிறத வீர சாவர்கர் சொல்கிறார். இங்கிலாண்டில் நடந்த கோர்ட் ஹியரிங்கில் போய் சொல்கிறார். என்ன தப்பு பண்ணினான் அவன்? என்ன தப்பு பண்ணினான்? உங்கள் நாட்டு மேலே ஜெர்மனி இந்த மாதிரி பண்ணியிருந்தான்னா, அட்டாக் பண்ணி உங்களை கலனியாக வச்சுருந்தான்னா நீ என்ன பண்ணுவ? அதுதான் இவன் பண்ண தப்பு என்ன இருக்குது? இதையே தான் அவனும் சொல்கிறான். நீ கோர்ட்டில் என்ன பேசணுங்கிறத இவர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி சொல்கிறாரு. நான் பீயிங் ஃப்ரம் எ பாரிஸ்டர் இது பண்ணுறார். இவரை வந்து இந்த மாதிரி பண்ணுறார். பட் மதன்லால் திங்ரா எந்த அளவுக்கு போகிறதுன்னா, அவனுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து தே ஆர் கம்பல்ட் டு கிவ் எ டெஸ்டிமனி. இவன் என் பையனே இல்லைங்கிற அளவுக்கு எழுதி கொடுக்க வைக்கிறான் விளக்காரன். ஓகே. அந்த அளவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்களா? கொடுக்குறாங்க. ஏன்னா தே ஆர் பீங் கம்பல்டு. ஏன்னா அவங்களுடைய பிகாஸ் அல்டிமேட்லி தே ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா. அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அவங்கள சைனாவில் இவர் இந்த ஜி ஜின்பிங் என்ன பண்ணுறாரு, அந்த கண்ட்ரி அப்படி தானே பண்ணுறது. கண்ட்ரிக்கு எதிராக வெளிநாட்டில் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவனுடைய சொந்தக்காரங்க வித்தின் சைனா இருக்கிறவங்களுக்கு சாப்டர் ஓவர். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வில் பி கான்ஃபிஸ்கேட்டட், தே வில் பி அரெஸ்டட். இப்போ நடக்கிறது இன்னைக்கு. இது சோ கால்டு எபிடோம், சோ கால்டு ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஆஹா சைனாவை பாருங்கன்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இருக்காங்கல்ல நம்ம ஊரில், அவங்க இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கி நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம பேரண்ட்ஸ்லாம் எழுதி கொடுத்து அவர் ஹீ இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட். எந்த அளவுக்கு அந்த ஆட்சியாளர்கள் போகிறாங்கன்னா, அவருடைய பாடியை இந்தியாவுக்கு அனுப்புங்க சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன்டா. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ இந்தியா ஹவுஸ்க்கு வரும். இதில் என்னென்னா, இவர் அங்கே போன உடனே அவர் சும்மா உட்காந்துருக்கல, எல்லாரையும் வந்து கன்வெர்ட் பண்ணுறார். எல்லாரையும் ரெவல்யூஷனுங்கிற நம்ம ஆர்ம்ஸ் எடுத்து தான் ஆகணுங்கிறார். அந்த ஆர்ம்ஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகணுமே ஏட்டா, அதுக்கு ஆர்ம்ஸை எப்படி ஸ்மகிள் பண்ணணும்னு பார்க்குறாரு. அங்கே நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறார். பட் த பிரிட்டிஷ் போலீஸ் இருக்காங்க, ஸ்காட்லாண்ட் யார்ட், தே ஆர் வெரி வெரி பவர்ஃபுல், வெரி இன்டெலிஜென்ட் ஃபெலோஸ். தே கிளியர்லி ஃபைண்ட் அவுட் திஸ் கை. இந்த ஆள் சரியில்லை, இவன் ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வாட்ச் பண்ணுறதுக்கு ஸ்பை எல்லாம் வைக்கிறான். ஒரு டபுள் ஏஜென்ட்டை இந்தியனை பணம் கொடுத்து இந்தியா ஹவுஸ்குள்ளேயே இருக்க வைக்கிறான். அதை இவங்களே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களே கண்டுபிடிச்சு அவனை வந்து வெளிலலாம் அனுப்புறான். அந்த அளவுக்கு போகிறது. இப்போ அவர் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு புக் எழுதுறார். 1857 அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்த மங்கள் பாண்டே, ராணி லக்ஷ்மி பாய், தாந்தியா தோப்பே, பகதூர் ஷா ஜஃபர், இவங்கெல்லாம் வராங்களா? இதை
நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ஸ் நம்மகிட்ட என்னன்னு சொல்லியிருக்கு? சிப்பாய் கழகம்னு சொல்லி கலகம்னு சொல்லி, மியூட்டினி, மியூட்டினி, சிப்பாய் கலகம். மியூட்டினி. ஏதோ 4 பேர் சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டான், சின்ன பசங்க, சோல்ஜர்ப்பா, ஃப்ரீயாகுது. ஏன் நம்மளுடைய மனசுல நம்மளுடைய வரலாறை ரொம்ப கேவலமா சொல்லி 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 நம்மளே கேவலமா ஆகிட்டாங்க. வேலூர்ல ஏற்பட்டது கூட சிப்பாய் கழகம். சிப்பாய் கலகம், வேலூர் கலகம்னு தான் சொல்றோம். ஆமா, அவர் புரட்சி, இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் போல. இதை இவர் மாத்துறார். இவர் ஒரு புஸ்தகம் எழுதுறார், இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு அதுக்கு பேர். ஃபர்ஸ்ட், ஏன்னா ஹி கிளியர்லி ஐடென்டிஃபைஸ். அந்த புக்கில் உலகத்தில் புஸ்தகம் எழுதி புஸ்தகம் வெளியில் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணி அதனால அரசாங்கம் அது பயந்து போய் புக்கை வந்து பேன் பண்ணுறதை நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். புஸ்தகம் எழுதும்போதே பேன் பண்ண புக் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோ பெருமை வாங்கிட்ட புஸ்தகம் அது. இல்லை, அது வெளியில் வந்து வரேன். புஸ்தகம் எழுதுறார், இதை பற்றியெல்லாம் எழுதிட்டு இருக்கார். நிறைய ரிசர்ச் பண்ணுறார். அங்கே போய் உட்காந்துட்டு எப்படிலாம் ரிசர்ச் பண்ணுறாரு அதுக்குங்கிறது அது பெரிய கதையாக இருக்குது. லைப்ரரியில் போய் உட்காந்து இவ்வளோ நேரம் தான் உட்காரணும்லாம் இருக்குது. அவரை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறான், இன்னொருத்தனை உள்ளே அமிச்சு அங்கேருந்து பட்டியலில் சேர்த்துன்னு வர்றார், நிறைய பண்ணுறார். ஹி இஸ் வெரி கிளியர். உள்ளுக்கு இந்தியாவுக்குள்ளே நம்ம ரெவல்யூஷனரிஸை உருவாக்கலைன்னா நம்மளால் பூர்ண ஸ்வராஜ் அடைய முடியாது அப்படிங்கிறதுல அவர் கிளீனாக இருக்கார். அதே மாதிரி எல்லாரையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஏற்படுத்தி வந்து எடுத்துன்னு வர்றார். அப்போ போய் என்ன பண்ணுறார், இந்த புக் எழுதின்னு இருக்கார். புக்கு வெளில வரல. புக் வெளியில் வராத போது வின்ஸ்டன் சர்ச்சில், அப்போ அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது, நான் சொல்கிற கதை 1908-9 அந்த பீரியட். அவர் அப்போ அங்கே ஹோம் செக்ரட்டரியாக இருக்கு. வின்ஸ்டன் சர்ச்சில் ரெக்கார்ட் பண்ணுறார், திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் புக், இந்த புஸ்தகம் இந்தியாவுக்குள்ளே வராத பார்த்துக்கணும்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்கிறோம். புஸ்தகமே என்ன வெளில வரல. அதுக்குள்ள லைக் எப்படி தெரியும், அதுல கண்டென்ட் எப்படி இருக்கும்? தான் சொன்னேன், ஸ்பை வச்சிருக்கான் எல்லா இடத்துலையும். ஓகே, இவர் எங்கே போய் என்ன ரிசர்ச் பண்ணுறார், எந்த புக்கை பாரா பண்ணி படிக்கிறார், பேய் மாதிரி வேலை செய்கிறது அப்படின்னு சொன்னால் இதுதான் டே அண்ட் நைட் வேலை. அவர் போனது காலேஜுக்கு போகிறேங்கிற பேரை பண்ணிவிட்டு அவர் அங்கே போயிட்டார். அவர் ஹி ஆல்சோ கோஸ் டு காலேஜ் அண்ட் டாட்டட். அவர் பாரிஸ்டர் படிப்பும் எண்ட் ஆறுது. இப்போ அந்த புக் வெளில வருது. புக்கை அச்சடிக்க வழி கிடையாது, நாட் பாசிபிள். இந்தியாவுக்குள்ளே கொண்டு போயிடலான்னு சொன்னாக்கா அதுக்கும் வழி இல்லாத இருக்குது. பல கண்ட்ரீஸ்க்கு எடுத்துன்னு போகிறாங்க அவருடைய ஆட்கள், அவருடைய கோர் ரெவல்யூஷனரிஸ். இது பல நாடுகளில் அச்சாகி ஒரு புக் ஃபார்முக்கு வருது. புக்கை பல பெட்டிகளுக்குள்ளெல்லாம் வச்சு மறைச்சு புத்தகத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதை இந்தியாவுக்குள்ளே ரகசியமாக அச்சடித்து எல்லாத்துக்கும். இப்போ அடிக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம புக்கெல்லாம் பண்ணிட முடியாது. இப்போ பிரிண்டிங் பேப்பர்லாம் அப்போல்லாம் அவ்வளோலாம் ஈஸி கிடையாது. ஸோ யார் எவ்வளோ வாங்குறான் எல்லாம் தே ஆல் நோ தட். ஸோ சரி, அப்படி அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னா, இது வந்து சிப்பாய் கலகம் இல்லை, எங்களை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க, இது ஒரு சஸ்டெயின்டு ரெவல்யூஷனுக்கான ஆர்கிடெக்சர். இது ஒரு ரெவல்யூஷன் எப்படி நடக்கணும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் வார் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன டெம்ப்ளேட், ஒரு ப்ளூ பிரிண்ட் அதில் இருக்குது. ஏன்னா இவர் அந்த உண்மையெல்லாம் சொல்கிறார், யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்க. ஸோ அவருடைய எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் இருந்த அப்போ இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஆர்ம்ஸ் ட்ரைனிங் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வரணுங்கிற. ஏன்னா ஆர்ம்ஸ் ட்ரைனிங் நீ வெளிலேருந்து கொண்டு போக முடியாது, வெளியில் ட்ரைனிங் கொடுக்க முடியாது, ரைட்டா? இன்ஃபேக்ட் இவங்க வந்து இங்கிலாந்துக்குள்ளே இருக்கும்போது ஆர்ம்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. சாவர்கர் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம், இல்லை ஆர்ம்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. எப்படி ஷூட் பண்ணுறது, போகிறது வருது, இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இவர் விட மாட்டேங்கிறான். அதனால் வேற ஒருத்தரை தான் அனுப்பிச்சு நீ கற்றுக்கோங்கிற இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹீ சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆல் தட். அந்த புஸ்தகம் தான் இந்தியாவுக்குள்ளே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்கிறான். அண்ட் இவரை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. இந்த புக்ஸால் சரி, அப்படி என்ன ஒரு புஸ்தகம் போட்டால் என்ன பெரிய சமாச்சாரம் அப்படின்னு கேட்கலாம். புஸ்தகத்தினால இன்ஸ்பயர் ஆனவங்க தான் இந்த வெஸ்ட் பெங்காலில் எல்லாம் வந்து ரெவல்யூஷனரியாக வராங்க. ஒரு 2 ஆங்கில அதிகாரிகள் இதனால் புத்தகம் படித்ததுனால அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவில் நடக்கிறது. பேர் டக்குனு ஞாபகம் இல்லை.
நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த புஸ்தகத்தையும் பகத்சிங்கையும் நாம் இணைச்சிப்போம். பகத்சிங்குக்கு இந்த புஸ்தகம் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக இறுதியாக அவர் தூக்கிலிடப்படுறதுக்கு முன்னாடி அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட புத்தகங்களில் சாவர்கருடைய புத்தகம் இருக்கு என்று ஆனால் பாடப்புத்தகத்தில் படிக்கல. இந்த புத்தகத்தினுடைய 2வது எடிஷனை பகத்சிங் தான் பண்றார். ஓகே. HSRAன்னு அவர் இயக்கம் வைக்கிறார், இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் ஆர்மின்னு. அதில் தன்னுடைய இயக்கத்துக்கான போராளிகளை உள்ள எடுத்துன்னு வர்றதுக்கு அவர் ஒரு என்ட்ரி பேரியர் இருக்கிறார். ஓகே. பகத்சிங் 1976 1976 துர்கா பிரசாத் கன்னா அப்படின்னு ஒரு 85 வயசுக்காரர் இன்டர்வியூ கொடுக்குறார். அவர் சொல்றார், பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் 3 பேரும் எனக்கு இன்டர்வியூ வச்சாங்க. அவங்க இயக்கத்துக்குள்ள உள்ள எடுத்துன்னு போகிறதுக்கு, எதுக்கு உள்ள போகிறதுக்கு என்ட்ரி பேரியர். யாருவானா போராளி ஆகிட முடியாது. 10 வயசு பையன், 12 வயசு சின்ன பொன் குழந்தை வயத்தில் வந்து பாம் கட்டிட்டு அவங்கள போய் பாம் வெடிக்க வச்சு அவங்க போராளி இல்லை, அது போராளி இயக்கமானு HSRA உடைய ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். அவன் பகத்சிங், சுக்குதேவ், ராஜகுரு இன்டர்வியூ பண்ணுறான். என்ன கேட்குறான், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான். இவங்க நான் என்ன படிச்சேன்னா, நான் MA எக்கனாமிக்ஸ் படித்தேன், எலக்ட்ரானிக்ஸ். அப்படி கிடையாது, என்ன புஸ்தகங்கள் படிக்கிறேன். இவர் சொல்கிறார், வீர சாவர்கருங்கிற விநாயக் தாமோதர் சாவர்கருங்கிறவர் எழுதின இந்தியாஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் படிச்சிருக்கேன். வெரி குட். லைஃப் ஆஃப் பாரிஸ்டர் சாவர்கர்னு இன்னொரு புஸ்தகம் இருக்குது, அதை படிச்சிருக்கியா? அதையும் படிச்சிருக்கேங்கிறான். இன்டர்வியூ ஓவர், நீ உள்ள வாங்குறான். பகத்சிங்னால ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த புஸ்தகம் எந்த அளவு இம்பேக்ட்னு பாருங்க. என்ட்ரி பேரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஆக்டர், நாளைக்கு MLA, அதுக்கு அடுத்த நாள் அமைச்சர், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பெரிய போஸ்ட். அது கிடையாது. அங்கே என்ட்ரி பேரியர் உண்டு. யாருக்கு? HSRAக்கு. பகத்சிங் மாதிரியான போராளிகளுக்கு ஊக்கமளித்து அவங்களுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாதிரி, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஒரு SOP, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து எழுதி கொடுத்த மனுஷன்தான் விநாயக் தாமோதர் சாவர்கர். அதனால தான் இன்னி வரைக்கும் அவரை பற்றி யாரும் வசதியாக பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவரை நீங்கள் பேசினா நீங்கள் பகத்சிங்கை பேசணும், சுக்குதேவ், ராஜகுருவை பேசணும், பெங்காலில் ஏற்பட்ட ரெவல்யூஷனை பற்றி, பெங்காலை பற்றி பேசணும், சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசணும். இத்தனை பேரெல்லாம் வசதியாக பேசினா, இது வரைக்கும் வசதியாக பேசினவங்களை பற்றி கொஞ்சம் இறக்கி போகும்படி ஆகிடுறது இல்லையா? அதனால அது அப்படியே எண்டாருது. இப்போ இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வருது, இந்த புஸ்தகங்கள்லாம் வருது. இப்போ இந்த புஸ்தகத்தோட இம்பேக்ட் என்னன்னு சொல்கிறேன். பல ரெவல்யூஷனரிஸ் வந்து உண்டாக்குறாங்க, நிறைய இடங்கள் ரெவல்யூஷன்ஸ் நடக்கிறது, அசாசினேஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. பகத்சிங் இதோடைய 2வது எடிஷனை வந்து வெளியிடுறான். இவருடைய இன்ஸ்பிரேஷன்னால தான் இதெல்லாம் வந்து நடந்ததுங்கிறது வருது. இவர் ஸ்மகிள் பண்ணுறாரு இங்கேருந்து ஆட்கள் மூலமாக. இவர் வழியாக ஸ்மகிளான ஒரு ஆர்ம்ஸை வச்சு ஒரு அசாசினேஷனும் நடக்கிறது. அந்த துப்பாக்கி இவர் வழியாக வந்ததுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறது. ஸோ இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்துடுறான். இவர் இங்கேருந்து தப்பிச்சு ஃப்ரான்ஸுக்கு போகிறார். பிகாஜி காமாங்கிற அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க இங்கே வந்துரு, உன்னை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிறாங்க. இவர் அங்கே போகிறார். ஆனால் அங்கே அங்கே இருந்திருந்தா இந்தியாவுடைய பொசிஷன் வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணுறார், ஹி பிலீவ்ஸ் இன் த பிரிட்டிஷ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். அவர் என்ன நினைக்கிறார், இந்த அஃபென்ஸ் வாஸ் கமிட்டட் இன் இந்தியா தான். நான் இங்கிலாண்டில் இருக்கேன், நான் புஸ்தகம் இதனே ஸ்மகிள் பண்ண, அதெல்லாம் வேறு விஷயம். இந்த ஆர்ம்ஸ்னால offense was committed in India. I have no direct connection with it. So therefore, I will only be tried in England. I won't be deported to India ன்னு ஒரு தப்பா நினைக்கிறேன். ஓகே. அந்த வெள்ளைக்காரனுடைய இதில் வந்து அவன் அப்படி ஸ்டாண்டர்ட்லாம் வச்சுருக்கான். நம்ம இன்றைக்கும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ பொய்ங்கிறது பாருங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் இங்கிலாந்துக்கு போகிறேன், நான் இங்கே வந்து சும்மா நான் இங்கே வந்து ஒளிஞ்சுன்றதுக்காக வரல, நான் பழையபடி போய் எனக்கு அங்கே வேலை இருக்குங்க. அவருக்கு ஒன்றும் வேலை கிடையாது. அவருக்கு வந்து பர்சனலாக ஒன்றும் இல்லை. ஹீ ஸ்டில் ஃபீல்ஸ் தட் த ரெவல்யூஷன் இஸ் ஸ்லோ, எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு
அவர் அவர் இங்கிலாந்துக்கு பழையபடி போகிறார். ஹீ கெட்ஸ் அரெஸ்டட் தேர். அரெஸ்ட் பண்ணின உடனே இது எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறா? இவர் எழுதின புஸ்தகம் ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் விச் ஆல் திஸ் ஹேப்பன் அண்ட் ஆல்சோ த ஸ்மக்லிங். ஸ்மக்லிங். ஏன்னா அவர் ஸ்மகிள் பண்ண ஆர்ம்ஸ் வழியாக தான் இந்த மாதிரி ஒரு 1 or 2 அசோசியேஷன்ஸ் நடக்கிறது. அதனால் அவர் பிடிக்கிற இவர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், யூ ட்ரை மீ இன் இங்கிலாண்டுன்னு கேட்குற, நீ ட்ரை மீ இன் பிரிட்டன், டோன்ட் டிபோர்ட் மீ. இந்தியாவிலேருந்து அவருக்கு இங்கிலீஷ் அரசாங்கத்துக்கு பயங்கர ப்ரெஷர். இவன் இந்தியானா இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து இங்கே தான் நீ கொண்டு வரணும். ஏன்னா இவருக்கு தெரியும் அங்கே போனால் சாப்டர் ஓவர். he was still deported. இவருக்கு சொல்கிற ஐ ப்ளீட் வித் யூ, இது இஸ் ராங். நான் அங்கே பண்ணியிருந்தேன்னா நீ பண்ணலாம், நான் இங்கே உட்காந்துருக்கேன், ஒய் ஷுட் ஐ கோ தேர்ன்றார். இல்லை இருந்தாலும் அவரை இந்தியாவிலேருந்து ஆட்கள் வந்து இவரை கூட்டின்னு போகிறாங்க. அப்போ இவர் ஒரு ஷிப்பில் கூட்டின்னு போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஷிப்பில் கூட்டின்னு போகிறாங்க. இஸ் வெரி டேஞ்சரஸ் கை, என்ன வேணால் செய்வான், ஆல்வேஸ் கீப் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் ஹிம், அப்படி தான் சொல்கிறாங்க அவருடைய போலீஸ்காரங்க. எல்லாம் பண்ணி அவங்க கண்லேயும் மண்ணை தூவிட்டு கழிவறைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கழிவறை வாசலில் போலீஸ்காரன் நிற்கிறான். அங்கே இருக்கிற அந்த ஹோல் அந்த கண்ணாடியை உடைச்சி கடலில் குதித்து ஸ்விம் பண்ணி மார்சைல்ஸுங்கிற இடத்துக்கு போய்ட்டுறார். தட் இஸ் இன் ஃப்ரான்ஸ். அப்பயும் அவர் வந்து he believes in that international jurisprudence. I am not technically in English territory. Now I am an asylum seeker in France. So France will not hand me over to England ன்னு நினைக்கிறார். நடக்கலை. அந்த இடத்துல தான் வந்து அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வர வேண்டும். அங்கே இந்த பிகாஜி காமாவும் இன்னொருத்தரும் அவங்க ஒரு 5-6 minutes கழிச்சு வந்துடுறாங்க. வந்திருந்தாங்கன்னா டயத்தில் வந்திருந்தாங்கன்னா நம்மளுடைய ரெவல்யூஷன் வேற மாதிரி போயிருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஒரு 5 நிமிட தாமதத்தினால அந்த வண்டி வருவதற்கு ஒரு 5 நிமிஷம் தாமதமாயிருச்சு. அதனால இந்தியாவுடைய சுதந்திரமே ஒரு 50 வருடம் தள்ளி போனதாக அவர் சொன்னதாகவும் இல்லை அவருடைய கூட இருந்த யாரோ சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன் இதை பற்றி, இதை பற்றி பேசியிருக்கேன், இதை பார்த்துருக்கேன் பல இடங்களில். ஆனால் அவர் வாக்கில் சொன்னதாக நான் படித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒன்று விஷயம் இதில் ஆக்சுவலாக வந்து 2 விஷயம் ஆக்சுவலாக இதில் நாம் வந்து பார்க்கலாம். ஒன்று, அவர் அங்கே ஸ்விம் பண்ணி அந்த கரையில் போகும்போது அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு போலீஸ் கிட்ட இவர் இங்கிலீஷில் பேசுகிறார். அவனுக்கு இங்கிலீஷ் புரியல, என்ன சொல்ல வரார், என்ன பண்ணவங்க அவன். பிகாஸ் தட் ஒன்று, அவன் ஒரு சாதாரண போலீஸ் பர்சன், அவனுக்கு தெரியல, லா தெரியல. இவர் அவங்ககிட்ட சொல்கிறார், நான் இப்போ உங்கள் கண்ட்ரியில் அசைலத்துக்கு வந்திருக்கேன், நான் ஐ எம் பீங் ஹெல்டு பை அனதர் கண்ட்ரி, உன்னுடைய கண்ட்ரிக்கு வந்து எதிரி. ஓகே, இப்போ அவன் உன் கண்ட்ரியில் வந்து என்னை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு வரான் பின்னாடி, நீ என்னை அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாதேங்கிறார். அதை அவருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. இந்த கன்ஃபியூஷனில் அவனுங்கெல்லாம் வந்துடுறான், ரைட்டா? அதில் இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க, அவன் எடுத்துன்னு படுறான். இந்தியா சேஞ்சஸ் ஃபார் எவர். தென் ஹீ இஸ் கெட்டிங் ட்ரைட் அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறம் இரட்டை தீவாந்தர தண்டனை, 25 வருஷ ஜெயில் சென்டென்ஸு 2 times, 50 வருஷம், 25 and 25. இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க these two will be executed in parallel. கிடையாது, these two will be executed in sequenceங்கிறான். முதல்ல 25 வருஷம், அடுத்த 25 வருஷம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்தமான் அவர் உள்ளே போகிறச்சே 1911. ஸ்டில் ஹி ஹேஸ் அ ஹோப். இவர் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுறார், இவருடைய அட்வொகேட்ஸ்லாம் பண்ணுறா, இது மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, ரைட்டா? இவனை வந்து நீங்கள் அவர் வேறு ஒரு வேறு கண்ட்ரியில் இருக்கும்போது விச் இஸ் நாட் யுவர் ஓன் டெரிட்டரி, நீங்கள் அவனை அங்கேருந்து கூட்டின்னு வந்திருக்கீங்க, யூ ஹாவ் டிரான்ஸ்கிரஸ்ட் த சவரனிட்டி ஆஃப் அனதர் கண்ட்ரி, நிறைய சொல்லி பார்க்குறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவர் உண்மையாகவே நம்பினது நம்ம அஃபென்ஸ் நடந்தது இந்தியாவில், ஸோ ஐ ஷுட் பி ட்ரைட், இஃப் அட் ஆல் ஐ ஹவ் டு பி ட்ரைட், ஐ ஷுட் பி ட்ரைட் ஒன்லி இன் இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் லா. அதையும் அவங்க ஃபாலோ பண்ணலை. ஓகே, நாம் சொல்லிட்டு இருக்கோம் தே வில் ஃபாலோ ரூல் ஆஃப் லா, அது கிடையாது. அதுவும் இவர் கேஸில் கிடையவே கிடையாது. ஏன்னா தே ஆர் வெரி கிளியர், இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. எப்போ அவரோட 25 வயசுக்குள்ளேயே
உங்கள் வயசு கூட இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆமா. அப்பயே அவர் வந்து இஸ் எ வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படிங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணு. அந்தமானுக்கு அமுச்சு விட்டுறாங்க. அவர் அந்தமான் வேண்டாங்கிற, நான் இங்கே இருக்கேன், இங்கே பண்ணு. 50 வருஷம் இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஸ்டாப் பண்ணுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இரட்டை தீவாந்திர தண்டனை நீங்கள் வேற யாருக்கோ ஒருத்தருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வஉசிக்கு நினைக்கிறேன். வஉ சிதம்பரம் பிள்ளைக்கும் சுப்பிரமணிய சிவாக்கும். ஆமா. ஏன் அப்போ சாவர்கர் எவ்வளவு டேஞ்சரஸ் பர்சனோ அதே மாதிரி டேஞ்சரஸ் பர்சன் தான் வஉ சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவா. அவர் ஆர்ம்ஸ் வச்சு ரெவல்யூஷன் பண்ண ட்ரை பண்ணார், விச் வாஸ் எகெயின்ஸ்ட் அவனுடைய கண்ட்ரி. அவன் அவ்வளோ பயந்து போயிருந்தான் இவர் ஒருத்தர்னால. அதே மாதிரி வஉ சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணார், கப்பலுடைய தமிழன், அவர் கப்பலை ஓட்டி அவன் எக்கானமியை அடித்தார். ரைட்டா? அதே மாதிரி மில் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் இவர் போய் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து பண்ண. ஸோ இங்கிலீஷ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தீஸ் 2 guys ஆர் வெரி டேஞ்சரஸ். ஒன்று சாவர்கர், இன்னொன்று வஉசி அண்டு சுப்பிரமணிய சிவா. சிவம் பேசினால் சவமும் எழுந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இவர் புஸ்தகத்தில் சொல்கிற மாதிரியே எங்கெங்கே வந்து ரெவல்யூஷன் எங்கெல்லாம் நடந்ததோ, யார் யார் ஆர்ம்ஸ் எடுத்தானோ வீர வாஞ்சிநாதனை வந்து நினச்சி பார்க்கணும். இப்போ நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கிறதுக்கு வழி இருக்குது. ராஜாஜி சொல்கிறார். ராஜாஜி கடைசி வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸில் இருந்தவர். அப்புறம் வெளியில் போனார். இந்த மகாத்மா காந்தியை தன்னுடைய தலைவராக திண்டவர், அகிம்சை வழியில் போனவர். அவர் சொல்கிறார், இந்த புஸ்தகம் என்னை மாற்றியதுன்னு சொல்கிறார். வீர சாவர்கரை பற்றி அவ்வளோ சொல்கிறார் ராஜாஜி. இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ராஜாஜி சொல்லியிருக்கார். இப்போ இவர் அந்தமானுக்கு உள்ள போயிருக்கார். அந்தமான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதை சொல்லிட்டு அப்புறம் பழைய அந்தமான். இங்கிலாந்தில் இந்தியா ஹவுஸில் மகாத்மா காந்தி 2 தடவை இவர் வந்து பார்க்குறார். அவருடைய புஸ்தகத்தில் வருது, விக்ரம் சம்பத்தோடதில் வருது, அருண் ஷோரியில் அது மாதிரி இல்லைன்னு வருது. மகாத்மா காந்தி வந்து அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு வருது. ஓகே, இதில் பார்க்கும்போது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார், அவர் அங்கே சும்மா உட்காந்துருக்கல, விஜயதசமி பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்க. எல்லாரையும், இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க இந்தியா ஹவுஸில். அந்த எதுக்கு கணபதி உற்சவம் பண்ணார் இல்லையா பாலகங்காதர், அதோடைய டெம்ப்ளேட்டு ஒன்று சேர்க்கறதுக்கு வழி. நான் பிள்ளையார் வழிபாடு பண்ணுறேன், ரைட்டா? இங்கே வந்து இவர் வந்து விஜயதசமி உற்சவம் பண்ணுறார். எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு இவங்க என்ன பேச போகிறாங்க, இந்தியாவுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி தருது, நம்ம என்ன ஆர்ம்ட் ரெவல்யூஷன் பண்ணலாம். இவர் whenever he was awake, he was thinking about India's independence only. அப்போ அந்த ஒன் ஆஃப் தி அக்கேஷனில் மகாத்மா காந்தி வரார். அவரை வந்து இவர் பேச சொல்கிறார். அந்த பேசும்போது என்ன ஆகுதுன்னா, மகாத்மா காந்தி சொல்ல, நான் அரசியல் பேச முடியாது, நான் வந்து ராமராஜ்யம் எனக்கு வேணும், அதுதான் வேணும், அதுக்கு நம்மளாம் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேச சொல்கிறார். அதுக்கு அஹிம்சையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது அத்தனை அக்கேஷனில் வீர சாவர்கர் பேச வர்றார். அவர் சொன்னார், உங்களுக்கு என்னுடைய மரியாதைகள் உண்டு, ஆனால் ராமராஜ்யம் வேணும், நம்ம எல்லாருக்கும் வேணும். ராமருக்கு ராஜ்யம் கிடைச்சது இல்லையா, அவர் இலங்கையில் போய் உண்ணாவிரதம் இருக்குல்ல, அஹிம்சை பண்ணலை, அவர் ஆர்ம்ஸ் கொடுத்தார், ஆர்ம்ஸ் எடுத்துன்னு போனார். ராமன் ஹேட் டு ஃபைட் ஃபார் ஹிஸ் விக்டரி. ஆர்ம்ஸ் எடுத்தால் தான் அவருக்கு வெற்றி கிடைச்சது. அப்புறம் தான் ராமராஜ்யம் பழையபடி வந்தது. ராமருக்கே அதான் சுவாமி நிலைமை, நீங்கள் என்னடானா நமக்கெல்லாம் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறார். இந்தியாவினுடைய அனைத்து கடவுள்களும் கையில் ஆர்ம்ஸ் தான் வச்சுருக்காங்க, அலங்கார பொருள் இல்லை, அது இட் இஸ் ஃபார் யூஸ். இதுதான் என்னோட வழி. மோடி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சார், நீங்கள் அதாவது பாகிஸ்தான் கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட என்ன தீபாவளிக்காக வச்சிருக்கோம். அவர் மட்டும் சொல்லலை, அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னார். வாஜ்பாய் என்ன சொன்னார், அவன் அட்டாக் ஏதோ பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணும்போது நமக்கு அமைதி நம்ம விரும்பும் போது நம்ம அமைதியாகவே இருந்தோம், ஆனால் எப்போ நம்ம ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டுமோ நம்ம வன்முறையையும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். பஞ்சாபியர்கள் இந்திய கையில் கடா போட்டிருக்காங்க, கடா தான் அது, இட் இஸ் நாட் எ பேங்கிள், அது கடா.
அதே கடா கையை வச்சுருக்கிறவங்கிட்ட தான் கத்தியும் இருக்குன்னார். ரைட்டா? எப்போ எதுவும் யூஸ் பண்ணணும். பட் இவர் சாவர்கரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளீனாக இருந்தார். இவனுங்களை எதிர்க்கிறதுக்கு தான் ஒரே வழி, தே வில் ஒன்லி பி டிட்டர்ட் பை ஆர்ம்ஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டால் 1857. அதனால தான் அவன் திரும்ப அது வந்து சிப்பாய் மியூட்டினின்னு சொல்லி அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜை நம்ம மனசில் ஏற்படுத்தி வச்சுருக்கான். அது மியூட்டினி இல்லை, இட்ஸ் அ வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அவருக்கு எழுதின இந்த புக்குடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். 1946 46 இந்தியன் நேஷ்னல் ஆர்மியில் சுபாஷ் சந்திர போஸுக்கு கீழே மலேசியாவில் நம்மளுடைய தமிழர் ஒருத்தர் அதை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறார். அந்த புத்தகத்துக்கு தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு பேர் எரிமலைன்னு பேர். அந்த புஸ்தகம் வந்து இட் கெட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மெனி லாங்குவேஜஸ். அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேர் போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து முத்துராமலிங்க தேவர். அகெயின் அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போவோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் முத்துராமலிங்க தேவர். ரைட்டா? கல்வி கண் திறந்தார் காமராஜருங்கிற அப்பழுக்கற்ற தலைவர். அவர் இறந்து போன போது அவர் கையில் நயா பைசா இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்கள கம்பேரே பண்ண முடியாது. கல்வி கண் கொடுத்தார். எங்கள் அப்பாவெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு காரணம் காமராஜ். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அப்பழுக்கு இல்லாத ஒரு மனுஷன். அப்படி ஒருத்தர் அவர் மேலே ஒருத்தர் குத்துன்னு சொல்கிறேன். எலெக்ஷன் டயத்தில் காமராஜர் அரசாங்கம் கள்ள நோட் அடித்தது அப்படின்னு முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார். அப்போ அவர் இன்னும் எவ்வளவு அப்பழுக்கு இல்லாத மனுஷனாக இருந்திருக்கணும். அவர் பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் மேலே ஆக்ஷன் வந்து எடுக்கலை. அப்புறம் யாரையோ ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் யாரோ ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ட்ரூ. பட் அதுக்கும் காமராஜருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்டவங்க தான் ஹீரோஸ். நம்மளுடைய புரட்சி நாயகர்கள்னால் இவங்க தான். ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான முத்துராமலிங்க தேவர் நாம் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஒரு ஜாதி தலைவராக அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். ஹிஸ்ட்ரி புக்கு முழுக்க முத்துராமலிங்க தேவரை பற்றி நாம் வந்து படிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு தப்பு சொல்லுங்கள் அவர்கிட்ட. அவர் வந்து பணம் தன் சொத்தை மற்றவங்கள்ட்ட கொடுத்த மனுஷன். உண்மையான நாயகர்களை நாம் மறைக்கிறோம் வேண்டுமென்றே. எனக்கு விடுதலை வேண்டாம், திராவிடஸ்தான் ஒரு கண்ட்ரி கொடுங்க, ஆகஸ்ட் 15 வந்து துக்க தினம்னு கொண்டாடுங்க, அந்த மாதிரி அனுஷ்டிங்கன்னு சொன்னவங்களுக்கு நாம் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பான்னு சொல்கிறோம். இப்போ அப்பான்னு சொன்னால் அது வேறு அர்த்தமாக இருக்குது. அப்பா சொல்ல எல்லாரும் நாங்கள் இது அப்பா மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம். யார் நம்ம ஹீரோ? இதுதான் சொல்லுவார். ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரியை இளைஞர்கள் அவசியம் படிக்கணும். புஸ்தகத்தில் நம்மளுடைய ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வருது போய் வேற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது தேடி போகணும், இந்த படிக்கணும். இது மாதிரி இதெல்லாம் அட்லீஸ்ட் வி நோ தெர் ஆர் சோ மெனி அன்சங் ஹீரோஸ். இப்போ ஒரு அந்தமானில் இருக்க, நம்ம பழைய வீடு நம்ம கதை வந்துடும். அந்தமானில் இவ்வளவுதான் சித்திரவதைன்னு இல்லை. அஹிம்சை வழியாக போராடிய யாரும் அந்தமானுக்கு போல. அதை ஞாபகம் வச்சுட்டீங்க? அந்தமானில் இருக்கிற மொத்த வயலும் எல்லாரும் யாருன்னா ஆம்ஸ் எடுத்தவன். அதிகம் அளவில் வந்து பஞ்சாப்லேருந்து வரான், பெங்கால்லேருந்து வரான், நிறைய ரெவல்யூஷனரிஸ். பல கொடுமையான குற்றங்கள் பண்ணினதாக சொல்லி அந்தமானில் இருந்தவர்கள் நம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க. இதுக்கும் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த சட்டத்தினால அங்கே கூட்டின்னு போனாங்களா அப்படிங்கிறத யாராவது ஆய்வாளர்கள் பார்க்கலாம். எனக்கு என்னுடைய எண்ணம் அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். இவர்களெல்லாம் அங்கே உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது. 50 வருஷம் அங்கே அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்குறான், வெறும் கஞ்சி. அந்த கஞ்சி கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கோதுமை ஏதோ இருக்கும். அதில் வந்து பல்லி, பூரான், பூச்சிகள், கரப்பாம்பூச்சி. இதை சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன வரும்? நோய், வயிற்றுப்போக்கு. பெரும்பாலானவர்களுக்கு வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு வந்தால் இயற்கை உபாதையை கழிப்பதற்கு உங்களுக்கு பெரிய தடை இருக்குது.
ஒரு நாளைக்கு 2 தடவை தான் நீங்கள் போகலாம். காலையில் ஒரு தடவை போகலாம், சாயந்தரம் ஒரு தடவை போகலாம். இடையில இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? அவர்கள் வாழ்ந்த இடத்திலேயே அவங்க எந்த ஜெயில் செல்லில் இருந்தாங்களோ அங்கேயே அவர்கள் இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும். சாவர்கர் பண்ணியிருக்கார். அது பக்கத்துலேயே உட்கார்ந்து சாப்பிடும், அதோடையே வாழும். அப்படி இயற்கை உபாதையை நீங்கள் உங்களுடைய செல்லுக்குள்ளேயே கழிச்சுட்டீங்கன்னா அதற்காக அடிக்கிறான். இவர் வீர சாவர்கர் தான். ஆனால் பெருசாக பலசாலி எல்லாம் கிடையாது, ரைட்டா? அவருடைய எண்ணம் வீரம் வாய்ந்தது, எழுத்து வீரம் வாய்ந்தது, அவருடைய தேசப்பற்று வீரம் வாய்ந்தது. ஒழிய உடம்பு அவ்வளோதான். எத்தனையா யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் முண்டி போல அண்ணா தம்பி ஒன்றா தான் போயிருக்கான். வீர சாவர்கரோட அண்ணனையும் அங்கே தான் அரைச்சி வச்சிருக்காங்க. ஃபேமிலி டாக்டர் மாதிரி அது ஃபேமிலி செயின். அங்கே போயிட்டார். செக்கிழுக்கிற இந்த மாதிரி யார் யார் அந்த அரசாங்கத்தினுடைய ஆணி வேறையே ஆட்ட பார்க்குறானோ, நம்மளுடைய வஉசி மாதிரி அவங்களுக்கு செக்கு இழுக்கணும். செக்கு இழுக்கிறதுனா நாள் முழுக்க இழுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு, அதுவும் ஒரு நாளைக்கு இவ்வளவு லிட்டர் எண்ணெய் எடுத்தாகணும். எண்ணெய் எடுக்கலைன்னா அடி. அதை பண்ணுறாங்க. 2 கையையும் மேலே தூக்கி வச்சுட்டு 2 காலையும் அகட்டி நிற்க வச்சுட்டு இந்த உடம்ப ஒரு இரும்போடு சேர்த்து கட்டி அடிக்கிறாங்க. நாள் முழுக்க அப்படியே நிற்கணும். எப்படி பண்ணுறது இதெல்லாம் கேட்டால், ஆங்கிலேய ஆட்சி அவ்வளோ ஜூரிஸ் ப்ரூடன்ஸு, ஹியூமன் ரைட்ஸு இன்றைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கிலேய ஆட்சியை புகழ்ந்து பேசுவது என்பது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. அவங்க எவ்வளவு பேர் நல்லவங்க தெரியுமா? சுதந்திரம் கிடைக்காமலே இருந்திருக்கலாம். அவனே இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் கேட்டாங்களே, நீங்க இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் கொடுத்துரு, நீ இங்கேயே ஆட்சியிலேயே இருன்னு கேட்ட கட்சியெல்லாம் இருக்கு. அப்பதானே அவர்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலைய உலகம் முழுக்க இருந்த வெள்ளைக்கார பத்திரிகைகளே எதிர்த்தன. எதிர்க்காத ஆளே கிடையாது. ஒரு கட்சி, ஒரு ஆட்சி சப்போர்ட் பண்ணிது. அன்றைக்கு நம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த, தமிழ்நாடுனா மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆட்சியில் இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி சப்போர்ட் பண்ணினாங்க. எந்த வரலாற்று புத்தகத்துலையாவது இருக்கா? இவன் ஆமருவி, இவன் ஒரு சங்கி, இல்லாட்டா இவங்கெல்லாம் ஹிஸ்ட்ரியை மாற்றி எழுதுறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை சொன்னது யார் தெரியுமா? பி ராமமூர்த்தி. பி ராமமூர்த்தி யார்? இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பித்தவர். இன்னைக்கு பி ராமமூர்த்தி யாருன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்கிட்டே தெரியாது. ஆரிய மாயையா திராவிட மாயையா, விடுதலை போரில் திராவிட இயக்கம்னு ஒரு புஸ்தகம் போட்டார். இப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. அதில் அவர் எவிடன்ஸோடு சொல்கிறார், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஆரம்பித்த பி ராமமூர்த்தி அப்படிப்பட்டவங்கள்லாம் இருந்த இடம். அவ்வளவு கஷ்டத்தில் அவங்க அந்தமானில் இருந்து அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வருது. அப்போ இவர் உணர்றார், நாம் படித்த படிப்பெல்லாம் வேணா போகிறது. இன்ஃபேக்ட் அவர் பூனாவில் ஃபெர்கூசன் காலேஜில் படித்த டிகிரியே வாங்கிட்டாங்க. அவருக்கு அளிக்கப்பட்ட இந்த பாரிஸ்டர் பட்டத்தை வாங்கியாச்சு. அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் வெறும் 10ஆம் கிளாஸ். வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் அதுதான். வாவு சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணார்? எண்ணெய் வித்தார். கடைசியில் அரசாங்கத்துக்கு எழுதினார், என்னை வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ண விடுங்கன்னு. தட் இஸ் மை ப்ரொஃபஷன். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டு அவருடைய பார் லைசன்ஸ் எடுத்துட்டான், தி பார் கவுன்சில் எடுத்து விட்டாங்க. என்னால் வாழ முடியல, நான் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். கொடுக்கவே இல்லை. கட்சியில் எண்ணெய் வித்துன்னு கட்சியில். அதே மாதிரி தான் அவருக்கும் தே டுக் ஆஃப் ஹிஸ் பாரிஸ்டர் போஸ்ட், டிகிரி. அதுக்கப்புறமா அங்கே போய் என்ன பண்ணார் அவர்? அங்கே போனவொடனே அவர் உணர்ந்துட்டார், இங்கே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போச்சு, இங்கே இருக்கிறவனோட வாழ்க்கை எல்லாம் போச்சு, இது வேலைக்காகாது. இப்போதான் அந்த மன்னிப்பு கடிதம், இப்போ மன்னிப்பு கடிதம். அப்போ இப்போ இதோடு எப்படி எக்ஸிட் ஆகுதுன்னு பார்க்குறாரு.
பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.